சாப்டர் 2 லக் அண்ட் ரிஸ்க். 2 ஃப்ரெண்ட்ஸை வச்சு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 2 பேருக்கும் சேம் டேலண்ட் தான், ஒரே மாதிரி எஃபர்ட்டும் போடுவாங்க, பட் வேறு வேறு லைஃப் ஸ்டைலு. இவங்க தான் ரவி அண்ட் கார்த்திக். 2 பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. 2 பேரோட கரியரும் சேம் டேல தான் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க 2 பேருக்கும் பெரிய ட்ரீம் இருக்குது. ரவி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறான். சடனாக அந்த கம்பெனி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது, அதுவும் கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமில். அவரோட மேனேஜரும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கார். ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்துகிட்டே இருக்குது. பார்க்குற நம்ம சொல்லுவோம், ரவி ரொம்ப லக்கி. கார்த்தி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறான். சடனாக மார்க்கெட் கிராஷ் ஆகுது, ப்ராஜெக்ட்ஸ் ஃபைல் ஆகுது, நிறைய பேரை லே அப்பும் பண்ணிட்டாங்க. பார்க்குற நம்ம சொல்லுவோம், கார்த்திக் எடுத்த முடிவு தப்பு. பட் உண்மை என்னென்னா, ரவி அவனோட லக்கை கண்ட்ரோல் பண்ணலை, கார்த்தி அவனோட ரிஸ்க்கை க்ரியேட் பண்ணலை. நம்ம வாழ்க்கைன்றது வெறும் ஹார்ட் ஒர்க்கு டேலண்ட்டை பற்றி மட்டும் கிடையாது. நம்மளால் நினச்சி பார்க்காத விஷயம் கூட நடக்கிறது தான் அது. லெசனோட வேல்யூ என்னென்னா, சக்ஸஸை நினச்சி ரொம்பவும் நம்ம பெருமைப்படக்கூடாது. ஏன்னா லக்குக்கோ ஒரு பங்கு இருக்குது. தோல்வியை நினச்சி நம்ம கோவப்பட வேண்டாம், ஏன்னா அதில் ரிஸ்க் இருந்தது. இந்த ஸ்மார்ட் மூவ் இருந்தாலே போதும். ரெஸ்பெக்ட் லக், ப்ரிப்பேர் ஃபார் ரிஸ்க், ஸ்டே ஹம்பிள் இன் சக்ஸஸ், ஸ்டே ஸ்ட்ராங் இன் ஃபெயிலியர். சக்ஸஸ் 100% ஸ்கில்ஸை நம்பி மட்டும் கிடையாது. அதே மாதிரி தோல்வின்றது 100% உங்களால் கிடையாது. உங்களுக்கு இந்த ஸ்டோரியில் என்ன புரிஞ்சதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.